போஷூர் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சேக்கமாக்குறீங்களாங்க? நாங்கள் இங்கே எல்லாரும் சேக்கமாக்குறோம். அதே போல் நீங்களும் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கும் நேற்றுலாம் வந்து கொஞ்சம் வந்து நல்லா இருந்தது. வெயில் ரொம்ப இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு பாருங்கள் நம்மளுக்கு. ஏன்னா ரொம்ப தாங்க முடியல. நம்ம ரொம்ப சந்தோஷமாக படக்கூடாது. ஏன்னாக்கா மறுபடியும் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து இந்த கன்னிக்கீழ் மறுபடியும் வரோம் அப்படின்றாங்க. தெரியல, அப்பப்போ மாறின்னுக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல. சரி, நான் வந்து இன்றைக்கி என்னுடைய பொழுது எப்படி போகுதுன்ட்டு காலையில், அதுவும் வந்து காலையில் சொல்கிறேன், சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத வந்தேன். இன்றைக்கி வரும்போது ரொம்ப ஏனங்க அவ்வளோவா இல்லை, கொஞ்சோண்டு இருந்தது. அதை தூக்கி மஷினில் போட்டுட்டு மிச்சங்கிற அந்த பெரிய ஏனங்களை மட்டும் நான் வந்து கழுவிட்டேன். சில சமயத்தில் வந்து இப்போது ஃபம்மிங்கெல்லாம் வராங்க, அந்த மாதிரிலாம் அந்த அக்கா வந்து பிள்ளைங்கலாம் வராங்க இல்லையா, அப்போ வந்து நிறைய ஜாமாக்கும். அந்த சமயத்தில் எனக்கு செய்கிறதுக்கே எனக்கு நேரம் இருக்காது, ஃபத்திகா ஆக்கி விட்டுடும். அப்போ சரி நாள் செய்வோம் அப்படின்ட்டு போயிடுவேன். அப்போது காலையில் ஏஞ்சி வரும்போது அப்படியே கோபுரமாக்குற மாரி இருக்கும், எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆயிடலாமான்ற மாரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஏனம் இருக்கும். எரோஸமும் வந்து நான் வந்து அந்த மஷின் வச்சுன்னுக்கிறதுனால சின்ன ஏனத்துங்களை எல்லாச்சும் நான் அதில் போட்டுடுவேன். ரொம்ப பெருசாக்கிறதெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் கையில் தான் கழுவுவோம் வச்சுக்கோங்களேன், இல்லைனாக்கா வந்து அதெல்லாம் போட்டாக்கா வீணாக போயிடும். அப்புறம் நான் வந்து எப்பயும் போல் சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலும் எல்லாத்தையும் கொஞ்சோண்டு தொடச்சி வச்சுருவோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நான் வந்துட்டு இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் நல்லா அழகாக எல்லாத்தையும் துடைக்கிறேன் இல்லையா. இப்போ நானே என்ன செய்வேனாக்கா, எங்கே பார்த்தாலும் கச்சா முச்சான்னு நான் அசிங்கப்படுத்தி விட்டுடுவோம். ஏன்னாக்கா நம்ம வந்து வேலை செய்யும்போது எல்லாத்தையும் இங்கேயும் அங்கேயும் வைக்கும்போது அது டிசோதராகவே ஆகிடும் மறுபடியும். அதனால் வந்து தினைக்கும் நான் வந்து இந்த மாதிரி செய்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் வந்து தப்பிச்சிக்குவோம் வந்து இந்த மாதிரி அதிகமான வேலையிலேருந்து. இப்போ வந்துங்க நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒலைக்கு வந்து தண்ணி வைக்க போகிறேன். அதுக்கப்புறமெலாம் வந்து மிளகு கறி செய்யலான்னு சொல்லிட்டு 2 ஸ்டேக்கு வந்து வாங்கின்னு வந்தேன். அதை வந்து இன்றைக்கி செய்யலான்ட்டு அப்படி இருக்கிறாங்க. இதை வந்து நான் முதல்ல பொடி பொடியாக வந்து வெட்டிடுறேன். இதை வளம் அதுக்கப்புறமெல்லாம் இதை பொடியாக வெட்டினதுக்கு அப்புறமெல்லாம் நீங்கள் கழுவிட்டு இதில் வந்து நான் தக்காளி பழம், ஒரு பெரிய தக்காளி பழம் போடுறேன். பூண்டு வந்து நான் அந்த பூண்டு இருக்குது பாருங்கள், அதை நீட்டாக வெட்டிட்டேன். எனக்கு கொஞ்சம் முழு பூண்டு போட்டாக்கா எனக்கு பிடிக்கும். அதே போல் மிளகும் வந்து கொஞ்சம் முழுசாக போட்டாக்கா அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கூடவே வந்து மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு, மிளகுத்தூள் கொஞ்சோண்டுனாக்கா ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு, எண்ணெய் வந்து கொஞ்சோண்டு ஊற்றிட்டு உப்பும் போட்டு இந்த மாதிரி கிளறிட்டு நம்ம வந்து பட்டை, கிராம்பு, கறி இலை, லவங்கப்பூ இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வந்து இதை நல்லா வைக்கணும் வச்சுக்கோங்களேன். அது வெந்துன்னுக்கிற நேரம் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, நான் வந்து அந்த இஞ்சி, எலுமிச்சப்பழம், கேரட்டு இதெல்லாம் போட்டு ஒரு இது செஞ்சேன் பாருங்கள், ஜூ மாதிரி. அது வந்து நான் கொஞ்சலாத்தரில் வந்து வச்சுக்கிறேன். அது நான் காலையில் வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டு குடிச்சிடுவோம் வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வேலைகளை வந்தாக்கா வந்து செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். என்ன சொல்கிறீங்க? இல்லை அவ்வளோங்க. இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு நான் குடிச்சிடுவேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கறியில் வந்து தண்ணி பாருங்கள், நான் சொட்டு கூட ஊற்றல. அது எப்படி விட்டுக்குது பாருங்கள் தண்ணி. வளங்க இதை வந்து நான் இன்னும் வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு எடுத்துடுவோம் நான். இதை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நல்லாவும் ஆகுது. ஆனால் வந்து ரொம்ப சேக்காக நான் பொரிக்க மாட்டேன் எப்பயுமே. இந்த அளவில் இருந்தால் தான் வந்து நம்ம சோறை வந்து நம்ம அதில் போட்டு பெரட்டி சாப்பிட்டாலும் நல்லாக்குங்க. சரிங்க, உங்களுக்கு நான் இந்த வீடியோ போட்டதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நீங்களும் வந்து இந்த மிளகு கறி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் என்ன செய்கிறேன்றதை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுனதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க, நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. ஓகே, பாய்.